Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topivapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ்ல போறேங்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல. நடிக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்க வேண்டிய வயசு, இந்த வயசுல போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். பட் பண்ணிக்கிட்டே நடிக்கலாமே. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. உள்ளே போ. தைரியமா இருங்க. மாரிமுத்து இறந்துட்டார். வாட்? ஐயோ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சதுதான். அப்படி ஒரு அழுக நான் லைஃப்லயே அழலைன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் மேங்களூர் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆக்சுவலி என் சில்ட்ரன் வந்து நீ அங்கே வந்துடு, எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மாதிரி மென்டல் ஆகிடுவேணும்னு பயம் வந்து ஓடி வந்துட்டேன். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. ஒரு ஜோடியாக ஏன்னா இப்போ உங்களை பார்த்தாலே அது ஒரு தனி ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று கிரியேட் பண்ணிடுறீங்க. இந்த ஒரு அறைக்குள்ளே வரும்போதே அந்த ஒரு சிரிச்ச முகமாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் எப்பவுமே உங்களுக்கு. நீங்கள் பெருசாக ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சனாக எங்களுக்கு தெரியும். உங்களுடைய ரெண்டு சைடுமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே உங்களை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. உங்களுடைய படங்களும் சரி, வெள்ளித்திரையிலும் சரி, சின்ன திரையிலும் சரி. ஸோ உங்களுக்கு என்றைக்குமே அந்த ஒரு சலிப்பு ஏற்படுத்தே இல்லையா? என்னப்பா இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கும். இல்லை சலிப்பே இல்லை. வேலை இல்லைன்னா பயங்கரமாக அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை எவ்வளோ இருந்தாலும் செய்வேன். ஈவன் செட்டில் கூட சும்மா உட்கார வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதே எவ்வளோ கஷ்டமான டைலாக்ஸாக இருந்தாலும், கஷ்டமான சீனாக இருந்தாலும், கஷ்டமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும், ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட். 53 நான் பிறந்திருக்கேன். 73 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தி படம். அதுக்கப்புறம் இப்போது 2023 தாண்டிட்டேன். ஸோ இந்த 50 வருஷத்தில் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. லைஃப்பில் வந்திருக்கு, தொழிலையும் வந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து அது எல்லாமே கேர் பண்ணாமல் திரும்பி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ணுற சீரியல் எதிர்நீச்சலில் விசாலாட்சி கேரக்டர் ரொம்ப ரொம்ப பேசப்படுது. எங்கே போனாலும் ஆடியன்ஸு, என்னுடைய ஃபேன்ஸு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அது ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் டிஞ்ச் இருந்தால் கூட என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாமே எனக்கு பெருமையாக இருக்கும். இந்த ஒரு 80s காலகட்டத்தில் இப்போ கணவர் இறக்குறாரு, அடுத்து குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும்னும் போது அந்த ஒரு தனிமை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட முடியுமா நம்மளால்? ஒன்லி திங் இஸ் பிள்ளைங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என் பையனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் மேங்களூர் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஓடி வர்றது, நைட்டு வர்றது, மார்னிங் ஃப்ளைட்டில் திரும்பி போகிறது, இதெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு இருந்தால் கூட அது சில டயத்தில் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட் மேம். இப்போ இந்த மொமெண்ட்டை வந்து மேலும் ஸ்பெஷலாக்க உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் த கெஸ்ட்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது எல்லாம் யோசிப்பாங்களே, என்னடா நம்ம இவ்வளோ படம் சினிமாவில் பண்ணிட்டோம், டக்குன்னு அந்த வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு போகிறோம், இது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா? பர்சனலாக உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே கிடைக்கிறதுன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது வாழ்க்கையில்? அந்த நேரத்தில் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணலை. 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் திடீர்னு திரும்பி ஆக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டேஜ் ட்ராமா நடித்தேன். அதுக்கப்புறம் சீரியல்ஸ் நடித்தேன். அதுக்கப்புறம் புதிய பாதையில் ரீஎன்ட்ரி திரும்பி. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. கோலங்கள் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் கோலங்கள்னு அந்த காலத்தில் நைட்டு 9 மணிக்கு டின்னரோட கோலங்களை பார்த்தா தான் அது ஜீரணமே ஆகும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா எல்லா சீரியல்ஸுக்கும் அந்த பேர் கிடைக்காது, எல்லா கேரக்டர்ஸுக்கும் அந்த பேர் கிடைக்காது. ஒரு கோலங்கள், இப்போ ஒரு எதிர்நீச்சல். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எவ்வளோ ஆக்ட்ரஸ் இருந்தாலும் வத்சலா மேம்க்கு சத்யபிரியா மேம்னா எவ்வளோ ஸ்பெஷல்? சத்யாமா வந்து ஒரு நல்ல சிறந்த பெண்மணி, நல்ல தாய், எல்லாத்துக்குமே நல்ல நடிகை. அண்ட் நாங்கள் 2 பேரும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பக்கத்தில் இன்னொரு 4 பேர் இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் வேறையே. அந்த ஒரு தனிமை கொடுக்குற வழி எப்படி மேம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தனியாகவே இருக்க மாட்டேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாம் இருக்காங்க. பசங்க கூப்பிட்டது கேட்குற தூரத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வீடியோ டாக் எல்லாம் வந்ததுனால தனியாக இருக்க மாட்டேன், டெஃபினட்டாக தனியாக இருக்க மாட்டேன். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஒர்க்கில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால ஐயோ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி தனியாக இருக்கோமேங்கிறது கிடையாது. ஆக்சுவலி என் சில்ட்ரன் வந்து நீ அங்கே வந்துடு, எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4-5 மாதம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நான் போனதுக்கப்புறம் எனக்கு மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஹூ ஆம் ஐ, வை ஆம் ஐ ஆம் ஹியர், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இங்கே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மென்டல் ஆகிடுவேணும்னு பயம் வந்து ஓடி வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கணவர் நம்ம கூட இருந்து இதெல்லாம் பார்த்துருந்தா எவ்வளோ அது நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு மூமெண்ட்னா என்ன இருந்துச்சு? அது டெஃபினட்டாக இருக்கும். ஆஸ் அ லேடி ஐ டெஃபினெட்லி மிஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ உங்களுக்காக சில ஒரு எல்இடி ஃபோட்டோஸில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, சில மலரும் நினைவுகள்லாம். ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்த்து அதுக்கு பின்னாடி வர நினைவுகளை நீங்கள் பகிர்ந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்துடலாம். இப்போ கமல் சார், ஸோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்களும் கமல் சாரும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அந்த ஒரு யங் ஏஜ்லேயே வந்து ஒன்றா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, ஒரு பரதநாட்டியம்னு நினைக்கிறேன், கரெக்டா? பரதநாட்டியம் தான். கரெக்ட், சூப்பர். எப்போ நடந்த மூமெண்ட் அது? அவரு ஹீரோ ஆகலை, நானும் ஹீரோயின் ஆகலை. சரி. நான் வந்து பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது ஹி வாஸ் ஒன்லி ஏ டான்சர். ஓகே. இவங்க வீட்லேயே நான் ஸ்டே பண்ணி 1 month ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓ ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணி வி கேவ் பர்ஃபார்மன்ஸஸ். எப்பயாச்சும் ஞாபகம் இப்போ சமீபத்திலேயோ இல்லை எப்பயாச்சும் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திருக்கீங்க அவர்கிட்ட? நம்ம ஞாபகம் இருக்கா? நான் ஏன் ஞாபகப்படுத்தணும், அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நல்லாவே ஞாபகம். ஆமாம், சத்யவதின்னு தான் கூப்பிடுவார். என்னுடைய ஒரிஜினல் நேம் சத்யவதி அப்படின்னு தான் கூப்பிடுவார். வி டிட், அவர் சிவா, நான் பார்வதி, அவர் பாம்பாட்டுக்காரர், நான் பாம்பு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய. ஸோ பாட்ஷா கொடுத்த அந்த ஒரு பூஸ்ட் வந்து தனி ஒரு மைலேஜில் மேம் உங்களுக்கு இப்போ? ஆமாம், பாஷா அம்மா. இன்னைக்கு கூட ஆட்டோக்காரங்களை எல்லாம் பாஷா அம்மா தான், அவங்களுக்கு அம்மா தான் நான். திஸ் ஹாஸ் கிவன் மீ, அது சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு ஒரு புகழ் உச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு உச்சி பட்டிருக்கேன் நான். அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, பாஷா அம்மா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பாஷா டயலாக் எங்களுக்கு கிடைக்குமா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. விஜய் சார். ஓ, விஜய் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா. விஜய் கூட நிறைய 4-5 படம் பண்ணியிருக்கேன் நான். அவருக்கு அம்மாவும் நடிச்சிருக்கேன். சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ்ல போறேங்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் படம் நடிச்சா நல்லா இருக்கும்ல. ஆமாம்மா, இது இப்போ நடிக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்க வேண்டிய வயசு. இந்த வயசில் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், பட் பண்ணிக்கிட்டே நடிக்கலாமே, நடிச்சுக்கிட்டே பண்ணலாமே. இப்போ இந்த 50 வருடங்களை வந்து பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நெருக்கமாக பழகினவங்களோட அந்த இழப்புன்றது வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். ஸோ அப்படி உங்களால் ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத ஒரு இழப்புனா யாரை சொல்வீங்க இந்த 50 வருடத்தில்? இந்த 50 வருடங்களில் லேட்டஸ்ட் ஆஃப் லேட் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இறந்து போன மாரிமுத்துவை வி ரியலி மிஸ் ஹிம். இந்த எதிர்நீச்சல் சீரியல்
மொத்த யூனிட்டே நாங்கள் வி ரியலி மிஸ் ஹிம். அன்றைக்கி ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன் நான், ஃபோன் பண்ணுறாரு மேனேஜரு, அம்மா நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஷூட்டிங் கேன்சல். ஏன் எனக்கு கேன்சலா எல்லாருக்கும் கேன்சலா? இல்லைம்மா கொஞ்சம் தைரியமாக இருங்க, மாரிமுத்து இறந்துட்டார். வாட், என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைம்மா உண்மை அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தது தான். அப்படி ஒரு அழுகை நான் லைஃப்லேயே அழலைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் எட் ஆல். அவ்வளவு துருதுருன்னு இருக்கிற மனுஷன், அவ்வளவு எல்லாரும் செட்டில் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம். அவர் போனது அந்த சீரியலுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் தான். இவங்க வந்து இப்படி கம்பீரமாக தெரியுறாங்கல்ல, ரொம்ப குழந்தை மாதிரி. இவங்க பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நான் சொல்லிவிடுவேன், பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. யாராவது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போகும்போது அழுவாங்க இல்லையா, இவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏங்க பொண்ணு இல்லைங்க பையனுக்கு இங்கே கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் தைரியம் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குட்டி. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மகன் கல்யாணம் ஆகிட்ட பிறகு இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லவ் மேரேஜ் அவங்க அது பண்ணும்போது ஒரு ஃபாரினர் அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சூப்பராக பயங்கரமான ஒரு பேசு பொருளாச்சா, பரவாயில்லையே சூப்பர்ன்ற மாதிரி. ஸோ எப்படி இருக்குது அந்த சமோசா லவ் ஸ்டோரிலாம் நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும், பேசிதான் இருக்கீங்களா வீடியோ காலில்? சூப்பராக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அமெரிக்கனாக இருந்தாலும் நம்ம நாட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு சொல்ல முடியாத, என் பையன்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன் நான். எனக்கு ஏதாவது வேணும்னா ஒன்று கேட்டால் 10 வாங்கிட்டு வந்துடுவா. அப்படி ஒரு மருமக எனக்கு. கமல் சார் கூட நீங்கள் பரதநாட்டியம் ஆடணும்னு சொன்னோன்னே எங்கள் டீம் வந்து மேமுக்குள்ளே இப்படி ஒரு திறமை ஏன் இதனால எங்களுக்கு தெரியல, அதனால அந்த சலங்கியை உங்க பாதங்கள்ல கட்டி இப்ப எங்களுக்காக ஒரு அபிநயத்தை பிடிச்சிங்கன்னு வைங்க, நாங்க எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷத்துல இந்த மகளிர் தினத்தை மேலும் சிறப்பா செஞ்சிடுவோம். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. ஸோ 50 வருட பயணன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படியே எல்லாருமே எழுந்து ஒரு ஸ்டாண்டிங் அவேஷனோட இந்த அவார்டு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நம்பிக்கணும் கருவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி உன்னை சிங்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு டான்ஸ் ஆடினேன். அதுவும் நானும் கமலும் ஆடின டான்ஸ் தான் இது. கமலும் நானும் கத்தக்க ஆடினோம், ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம். Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topi Vapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.